வெல்கம் பேக் டு another வீடியோ கைஸ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பண்ணலான்ட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அது பாரு GoProங்க. ரொம்ப நாளாக ரொம்ப ஆசை வாங்கணுன்ட்டு. என்ன டைம் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அதனால் கடைசியாக ஒரு டைம் வந்ததுனால வாங்கிட்டேன். என்னடா எல்லாமே வாங்கிக்கிட்டே இருக்கான அந்த பைய அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா காசு பொருள் தான். காசுலாம் ஓரளவுக்கு ரீசெண்டாக தான் வருது. என்ன சேவிங்ஸ்லாம் பெருசாக பண்ணுறதில்ல. அப்படியே வரதெல்லாம் அப்படியே இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் சரன்னு. நல்ல இது தான். காட்டம் பாருங்க எப்படி இருக்கு. திஸ் இஸ் GoPro 9 கைஸ். 11 வந்துருச்சு. என்னடா 9 வாங்கிக்க அப்படின்னு நினைக்கலாம் நிறைய பேர். என்ன பண்ணுறது, காசுக்கு ஏற்ற மாதிரி வாங்க முடியும். அதனால தான் 9 வாங்கிட்டேன். இது வந்து $350 இருந்துச்சுங்க, சேலில் போட்டிருந்தானுங்க. எல்லாம் எவ்வளோ தான் நினைக்கிறேன், இதோட ஒர்த்து. ஸோ வாங்கிட்டேன். 11 வந்துருச்சு. பட்டு பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்க போதில்லை எனக்கு தெரிஞ்சு. நான் ஒன்றும் பெருசாக வேறு லெவல்லாம் பண்ணுற போதில்லை. 4K 30 FPS போதும் எனக்கு தெரிஞ்சு. 60 FPS இருக்கும்னு நினைக்கிறேன். 4K 60 which is advantage for us. நான் அப்படியே காரில் இப்படி லாக் பண்ணுறது, ஓட்டுறது அதெல்லாம் எடுத்து போடலாம் தான் இருக்கேன். அதனால தான் வாங்க. ஓகே, நீ வீட்டுக்குள்ளே போய் அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான், நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அவ்வளோதான், வளவலன்னு பேச தேவையில்லை. ஸோ இதுதான் நம்மளோட GoPro 9. ஃபஸ்ட்டு நம்ம பிரிக்க ஆரம்பிச்சிடுவோம். கீழே வந்து இந்த இது கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படியே எடுத்தோன்னா உள்ளே வந்து ஒரு கேஸ் இருக்குது. ஒழுங்கா ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஓகே, இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம மேட்ரு இருக்கும். ஓகே, here we go people. உள்ள நம்மளோட மேட்ரு. அதுக்கப்புறம் யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. கனெக்டர் சார்ஜராக என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் மவுண்ட். இந்த மவுண்ட் எங்கே போட்டுக்கலாம் நினைக்கிறேன். நோ ஐடியா எங்கே போகிறது. அதுக்கப்புறம் மவுண்ட்டுக்கு ஒரு ஸ்க்ரூ நினைக்கிறேன். ஓகே, ஹலோ. அதுக்கப்புறம் நம்ம GoPro சார்ஜா. அதுக்கப்புறம் இதுதான் இந்த கீழே GoPro கீழே வந்து இது வச்சு இந்த கிளிப்பை இதுக்குள்ளே தான் இது இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் எங்கே மாட்டணுமோ அதை மாட்டிக்க வேண்டியதான். ஓகே, இப்போ நம்ம GoPro. ஓகே, ஸோ இப்போ பேட்ரிக்கு வந்து இங்கே ஒரு இது இருக்குது. இதை அப்படி புல் பண்ணி அப்படியே ஓப்பன் பண்ணணும் போல். இப்போ ரொம்ப கஷ்டமாக கொடுத்து வச்சுருக்கானுங்க. எனிவே இந்த ஒரு நம்ம பேட்ரி கவரில் இந்த வெளில எடுத்துருவோம். ஹோப்பிங் இட் வில் கோ லைக் திஸ்ன்னு உள்ள போட்டாச்சு. நைஸ் ஸ்னாப். நம்ம GoPro, let's turn on. Oh freaking on பண்ணியாச்சுங்க. ஆன் பட்டன், பவர் பட்டன் இங்கே இருக்குது. ஆனால் மேலே இருக்க பட்டன் அமைக்கிட்டு இருந்தேன். ஓகே, இங்கிலீஷ் எஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். சில செட்டிங்ஸ்லாம் முடிச்சாச்சு. எனிவே இதில் கொடுக்கும்போது இதில் வந்து சாரி ஃபார் ஸ்டாப்பிங். ஃப்ரண்ட்டில் ஒரு குட்டியான எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நம்ம லாக் பண்ணும்போது நம்ம என்ன எடுக்கிறோம் இதில் பார்க்குறதுக்கு மெமரி கார்டெலாம் எதுவுமே கொடுக்கவே இல்லை. நானே தான் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ எனிவே ஒன்று வாங்கியிருக்கேன். 128 GB சாண்ட் டெஸ்க்கு. $7 $17 ஆகவே இல்லை. வாங்கியிருக்கேன். நம்ம உள்ளே போடணும் இதுக்குள்ளே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன், இது விளங்காத ஃபோன், உள்ளே பார்த்தீங்கன்னா எந்த சைடு போடணும் அப்படின்ட்டு அவனுங்க இண்டிகேஷனே பண்ணல. எது மேலே எது கீழே அப்படின்னு எதுவுமே கொடுக்கல. அப்படியே நம்ம கொத்து மதிப்பாக ஒரு சொறி அப்படியே கண்டுபிடிக்க வேண்டியதான் எனக்கு தெரிஞ்சு. இப்படி தான் நினைக்கிறேன். ஓகே, இனிமேல் உள்ளே போட்டாச்சு. பேட்ரி சார்ஜ் சுத்தமாக இல்லை. 9% இருக்குது பார்த்தீங்களா. அதில் இது நான் உள்ளே போகும்போது 17 இருந்துச்சு. ரொம்ப ஸ்பீடாக குறைஞ்சிடும் நினைக்கிறேன். இதில் பேட்ரிலாம் நிற்காதுன்னு நினைக்கிறேன். நைட் டைம் வேறு. குவாலிட்டிலாம் அவ்வளோ பெருசாக நல்லாலாம் இல்லை. 4K தான். ஆனாலும் கேப்சர் பண்ணிக்கிட்டுருக்கேன். இவ்வளோ தான் வரும்னு நினைக்கிறேன். இருட்டில் எவ்வளோ எதிர்பார்க்குறது.
காலில் தான் நான் இது பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ அதை அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அது எப்படி இருக்குன்னு ட்ரையலில் போட்டு பார்க்கணும்ல. ஸோ ஆக்ஷனில் பார்க்குறேன் உங்களை. ஓ not this. I don't know how the wind is right now. I think it will be a little bit windier. Try to close the doors, but if I close, it's gonna be hard for me. ஆனால் என் காரில் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, அதனால வந்து not able to hear much. This side is clear, this side is now clear. சும்மா ஒரு பிஓவிக்கு தான் ரெக்கார்டிங். செமையாக இருக்கு பாருங்க, அங்கே ஒரு மெர்சிடிஸ் வேறு இருக்குது. இந்த வீடு சூப்பராக இருக்கும். என்னால் பெருசாலாம் காட்ட முடியாது. ஏரியாஸ்லாம் நல்லா இருக்குல்ல. இன்னைக்கு கிளைமேட்டு வெதர் வேறு நல்லா இருக்கனால இட்ஸ் pretty cool. ஷூட் பிஓவி தான் இன்றைக்கி. சும்மா இந்த பிஓவி காட்டுறேன் எப்படி இது வண்டி போட்டு ஃபுல் பவரில் அடிக்கெல்லாம் போதில்லை இன்றைக்கி. ஜஸ்ட் கேன் ஷோ how it is. கேமரா குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ரோடெலாம் இங்கே ரொம்ப மோசம். ஏன்னா நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், இங்கே வின்டர் ரொம்ப கொடுமையாக இருக்கிறதுனால ரோடெலாம் ரொம்ப மோசமாகிடும். அதனால கேடா வந்துக்கிட்டு ரோடுக்கு அழுதுகிட்டு இருக்குமே அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். பட் என்ன பண்ணுறது, இப்படி தான் நான் போயிட்டுருக்கு. ரோடு அப்படி இருக்குது. நம்ம அதெல்லாம் முடிஞ்சது தான் பண்ண முடியும், யாரும் இல்லை. Oh, that's a 370Z. Cool car. அது ஒன் ஸ்ட்ரெச்சாக ஒரு அடி அடிச்சாச்சு. 80 போகுது சர்றன்னு. என்னத்த பண்ணுறது. நோ சும்மா இந்த வீடியோ கேட்குங்க. இந்த பிஓவி நான் வந்து வண்டிக்கு எக்ஸாஸ்ட் சிஸ்டம் வேறு லெவலில் செலக்ட் அண்ட் பட் வேல்வ் மாதிரி போடலான் இருக்கேன். ஏன்னா என் நெய்பர்ஹுட் வந்து ரொம்ப அமைதலான ஏரியா. ஸோ எக்ஸாஸ்ட்டை லவுடாக போட்டு டம் டும் டும்னு கன் ஷாட்டை அடித்து நவுத்திக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் வேல்வ் டைப்பில் வாங்க போகிறேன். க்ளோஸ் வேல்வு வந்து நெய்பருக்கு, ஓப்பன் வேல்வு நம்ம இந்த மாதிரி அடித்து நவுத்துறதுக்கு சவுண்டு சூப்பராக இருக்கும். அதெல்லாம் மாற்றின அப்புறம் அந்த அதுக்கு அப்புறம் வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ, பக்காவான ஒரு பிஓவி போடுறேன். இன்டீரியர்லாம் இந்த பெய்ஜ் இந்த கருமெல்லாம் ரொம்ப கன்றாகவே இருக்குது. ஃபுல்லாக பிளாக் ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க, வண்டி வெந்துடும் உள்ள எனக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, ஈஸ்தெட்டிக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லுக்குன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய செலவாகும். ஸ்லோலி பட் ஷோர்லி, அதான் நம்மளோட இது. பாருங்க, இதனால தான் என் வண்டி வந்து மோசமான கண்டிஷனுக்கு போகுது. அதான் வீட்டுக்கு வந்தாச்சு. Hey, that's it people. எப்படி இருக்கு செல்லம், செக்ஸியாக இருக்கால. ஸோ பீப்புள், வீடியோ பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதோட வீடியோ குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டிலாம் பக்காவாக இருக்குது. நான் வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்னு நினச்சேன். அந்த குட்டி டிஸ்பிளேல பார்க்கும்போது ரொம்ப கண்டையாகவே இருந்துச்சு. ஏன்னா எல்சிடி டிஸ்பிளேல இருந்தால் நல்லாவே இல்லை. ஸோ ஃபோனில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் வேறு மாதிரி இருந்துச்சு. எனிவே, நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அன்டில் நவ். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான புது வீடியோக்கு பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் லைக் கமெண்ட் ஷேர் எல்லாத்தையும் பண்ணிடுங்க. ஸோ until the next one, this is Brightly signing off. Have a great day and goodbye.